மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், டிஸ்மிஸ் பியூஷ் கோயல் ஃப்ரம் கேபினட், எஸ்கேஎம் அர்ஜஸ் முர்மு. நியூஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, இப்போ தொடர்ந்து கொஞ்ச நாளாவே என்ன இருக்கு அப்படின்னா, காமர்ஸ் இந்தியாவில இருந்து வெளிநாடு கூட பண்ற வர்த்தகத்துல இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு அகெயின்ஸ்டா தான் சில ஆக்ட்ஸ் நடந்திருக்கு, சில ப்ரொவிஷன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை முன்வைச்சு எஸ்கேஎம் அப்படிங்கிற ஒரு சம்யுக்த் கிசான் மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு பிரஷர் குரூப், அந்த பிரஷர் குரூப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, they have submitted a report to திரௌபதி முர்மு and the report demands the dismissal of Piyush Goyal who is commerce minister. ஸோ இதான் நியூஸ். நம்ம பிலிம்ஸ் ஆங்கிள் வாட் இஸ் என்ஜிஓ, வாட் இஸ் பிரஷர் குரூப்ன்றதை கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். நியூஸுக்குள்ள போகலாம். அப்புறம் என்னென்ன ஆக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருக்கு அதை அகேன்ஸ்டானு பார்க்கணும். ஸோ த பிரஷர் குரூப் இஸ் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா. சம்யுக்த கிசான் மோர்ச்சா ஓகேவா, திரௌபதி முர்மு கிட்ட சைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கோர் இஷ்யூஸ் வந்து எஸ்கேஎம் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், காட்டன் டியூட்டி வித்ட்ரான், 11% காட்டன் இம்போர்ட் டியூட்டி ரிமூவ்ட் ஆன் August 19. அந்த இம்போர்ட் டியூட்டி என்ன அப்படின்னா, ஸோ ஃபாரின்ல இருந்து இப்போ யூஎஸ்ல இருந்து நமக்கு காட்டன் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா வி வில் இம்போஸ் சம் டாரிஃப், ஏதோ டியூட்டி போடுவோம். ஏன்னா அப்போதான் இந்த டொமஸ்டிக் ஃபார்மர்ஸ் வில் பி பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். அப்போ வெளியில இருந்து வர்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் அதிகமா இருந்தாலும் நம்ம பிரைஸ் விற்கும். அதனாலதான் அந்த ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் கவர்மெண்ட் ரெடியூஸ்டு 11% வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த டியூட்டி. காட்டனுக்கான டியூட்டி 11% ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் பாடி ஃபார்மர்ஸ், கேரளாவில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, கேரளாவில் வந்து போனஸ் பேமெண்ட் ஃபார் த பேடி ஃபார்மர்ஸ் மஸ்ட் பி ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆக்டையும் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாச்சா. மூணாவது, ஃபார்மர்ஸ் அட்ரஸ்க்கு எதுக்குன்னா, காஷ்மீர் ஆப்பிளுக்கு இம்போர்ட் பண்றாங்க இல்லையா, ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணக்குள்ள சம் டியூட்டிஸ் லைக் இந்த காட்டன் மாதிரி ஆப்பிளுக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம போடுற டீல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து நம்மளும் ஃபைல் பண்ண டீல்ல நியூசிலாந்துல இருந்து ஆப்பிள் இம்போர்ட் ஆனா டியூட்டி வந்து ரிடக்ஷன் பண்ணிச்சிருக்காங்க. இட் வில் அஃபெக்ட் த டொமஸ்டிக் ஃபார்மர்ஸ். ஸோ இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் முன்னிறுத்துறாங்க. தே ஷோயிங் தீஸ் ஆக்ட்ஸ் அஸ் த ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் பார்லிமெண்ட் அகேன்ஸ்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி தே டிமாண்டிங் த டிஸ்மிசல் ஆஃப் பியூஷ் கோயல். கவர்மெண்ட்ஸ் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மினிஸ்டர் கோயல் அண்ட் சௌகான் அசர்டட் த அக்ரிமெண்ட் ஃபுல்லி ப்ரொடெக்ட்ஸ் ஃபார்மர்ஸ். ஸோ இது ஆப்போசிட்டா சொல்றாங்க கவர்மெண்ட். நாங்க சேஃப் ஃபார்மர்ஸோட சேஃப் கார்டுக்காக தான் நாங்க இதெல்லாம் இம்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்றாங்க. ஆனா எஸ்கேஎம் வந்து நேஷனல் வைடா கேம்பெயின் பண்ணி மக்களோட மனசுல கவர்மெண்ட் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபார்மர்ஸ் அப்படிங்கறத விதைக்கிறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரஷர் குரூப்னா என்னன்னு தெரியும். பிரஷர் குரூப்ஸ் ஆர் அண்ட் ஆர்கனைஸ்ட் குரூப். பிரஷர் குரூப்ஸ் சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் பாலிசிஸை டிஃபைன் பண்றதுக்கு தே வில் இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் பிரஷர் குரூப். அந்த பிரஷர் குரூப்புக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு இடத்துலயும் பிரஷர் குரூப் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு டெஃபினேஷனோ எந்த ஒரு இடத்துலயும் கோட் பண்ணதில்லை. பட் some provisions in the constitution indirectly codifies the pressure group. அந்த constitution provisions நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்த constitution provision 19 article 19 class 1A, freedom of speech and expression. so speech and expression ஒரு அதே மாதிரி formation of association உண்டு. article 19 ல தான் formation of association உண்டு. assembly of peaceful assemble peaceful without arms. so இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டட். என்னன்னா, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம், அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதனால வெளியே என்னோட எக்ஸ்பிரஷனை வெளியெடுக்க முடியும், அசம்பிளும் பண்ணலாம் வித்தவுட் ஆர்ம்ஸ். இது எல்லாமே இன்டைரக்டா ஒரு பிரஷர் குரூப்பை குறிக்குது. என்ஜிஓ சேம் அதே மாதிரி தான். என்ஜிஓ வாலண்டரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த என்ஜிஓ என்னன்னா, கவர்மெண்ட் பாலிசிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு வராது. பட் தே ஆர் டூயிங் சம் சர்வீஸ் டு த வல்னரபிள்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ். ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக ஏதோ சோசியல் சர்வீஸ் மாதிரி ஒர்க் பண்றாங்க. அதுதான் வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ. சேம் அதே கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் விச் வாஸ் அப்ளிகபிள் ஃபார் பிரஷர் குரூப்ஸ், சேம் அதே அதே ஆர்டிகல்ஸ் வந்து வில் சப்போர்ட் என்ஜிஓ. ஓகேவா. கவர்னிங் ஸ்டாட்டிடியூட்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸ்பிளிசிட்டா பிரஷர் குரூப் அண்ட் என்ஜிஓ கொடுக்கறதுனாலும் பார்லிமெண்ட் ஹேஸ் மேட் சம் ஆஃப் த ஆக்ட்ஸ் விச் கவர்ன் திஸ்
NGO and pressure group. அப்படியாப்பட்ட ஆக்ட்ஸ் என்னன்னா சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860, இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882, கம்பெனிஸ் ஆக்ட் 2013, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து to see, foresee if at all any NGO or pressure group are getting money from the outside India. So illegal groups, illegal டெரர் அவுட்ஃபிட்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணி NGOவுக்கும் ப்ரெஷர் குரூப்ஸுக்கும் ஃபண்ட் பண்ணி நம்மளோட இந்தியாவோட யூனிட்டியை குலைக்க விரும்புறாங்களா அப்படிங்கறத நோட் பண்றதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா ரெடி பண்ணது இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். செகண்ட் நியூஸ், செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இஷ்யூஸ் அலர்ட் ஆன் இல்லீகல் யூஸ் ஆஃப் சேட்டலைட் போன்ஸ் இன் இந்தியன் வாட்டர்ஸ். இஷ்யூ என்ன அப்படின்னா, if at all a mobile phone is activated and communicate in any region na, they will use சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நெட்வொர்க். சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நெட்வொர்க்னா இப்போ ஜியோவோ ஏர்டெல்லோ ஏர்செல்லோ இந்த மாதிரியான நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணியிருந்தா we can trace them. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க நடந்திருக்கிற இஷ்யூ என்னன்னா, ஒரு மொபைல் போன், அந்த மொபைல் போன்ல ப்ளூடூத் வழியா ஒரு டிவைஸை கனெக்ட் பண்றாங்க. அண்ட் திஸ் டிவைஸ் வில் send message to the satellite and receive back to another person. அப்போ இங்க ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு, ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட யூசேஜே இல்லாம இப்படி கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ இப்படி கம்யூனிகேட் பண்ணா இட் இஸ் சேலஞ்ச் ஃபார் அவர் செக்யூரிட்டி நெட்வொர்க் டு ட்ரேஸ் தம். ஸோ இதுதான் இஷ்யூ. பிஃபோர் கெட்டிங் இட் அவுட் பிக் இஷ்யூ நம்ம முன்னாடியே நோட்டிஃபை பண்றாங்க. அதுதான் இங்க நியூஸ். ஓகேவா? பொட்டன்ஷியல் த்ரெட் டு த நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ட் நடக்க முடியுது அப்படின்னா it might lead to a greater risk for our Indian. ஓகேவா? இந்தியா. So அப்படி undeclared portable satellite devices, அந்த ZILO, இன்னும் அந்த டேர்ம், அந்த டிவைஸ் என்ன அப்படின்னா கம்பெனி ZOLEO அப்படிங்கிறது தான் அந்த டிவைஸ் பேர். அந்த டிவைஸ் யூஸ் பண்ற மெக்கானிசம் தான் நம்ம போன ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? இது ஒரு மெசேஜ் பேஜர் மாதிரி மெசேஜ் பண்றது அண்ட் கம்யூனிகேட் பண்ணதுலயே ஒரு சேட்டலைட். அந்த சேட்டலைட் என்னன்னா இரிடியம் சேட்டலைட் சொல்லுவாங்க. லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கிற இரிடியம் சேட்டலைட். So this device will send signal to the low earth orbit placed iridium satellite and return back to the another device, which is not that much efficient to trace. Why it matters? So the iridium gateways இருக்கு இல்லையா, அந்த iridium gateways மானிட்டர் பண்றது இஷ்யூ. ஸோ அப்போ மெசேஜ் என்ன போயிருக்குன்னு தெரியாது, யாருக்கு பேசிருக்காங்கன்றது தெரியாது. ஸோ நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கணும். டிவைஸ் டைப் சேட்டலைட் மெசேஜ் நாட் ஃபோன் பை ZILO. கேப்பபிலிட்டி டூ-வே மெசேஜிங். டூ-வே மெசேஜிங் அப்படின்னா ஒன் சைட்ல மட்டும் பேசுறது இல்லை, தே கேன் ரிசீவ் மெசேஜ் ஃப்ரம் த அதர் பர்சன் ஆல்சோ. அதான் டூ-வே மெசேஜஸ். யூசர்ஸ் வந்து ஸோ ஆக்சுவலா இது பிராக்டிஸ்ல இருக்கு. எங்கன்னா ஹியூமன் அக்சசபிள் ஏரியா இல்லாத இடத்துக்கு, இப்போ அமேசான் ஃபாரஸ்ட், ஹிமாலயாஸ்ல ஹையஸ்ட் பாயிண்ட், இந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு, ஹியூமன் ஆக்சஸ் இல்லாத இடத்துக்கு போறதுக்கு சேட்டலைட் நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா அப்படிதான் யூஸ் ஆகிட்டு இருந்தது இவ்வளவு நாளா. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தத இப்போ இந்தியன் வாட்டர்ல ஆக்சுவலா நம்ம ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடிஞ்ச இடத்துலயே இதை டெப்ளாய் பண்றாங்க. அப்போ சம் ரிஸ்க் இஸ் தேர். அதுதான் நியூஸ். இரிடியம் வந்து லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட். ஸோ இப்படிதான் கனெக்ஷன். ZOLEO வந்து போனோட கனெக்டட், ZOLEO இரிடியம் கூட கனெக்டட் மெசேஜ் ரூட்டிங். இதுதான் ஆக்சுவல் ரூட் தே ஆர் பீன் ஃபாலோட். நெக்ஸ்ட் நியூஸ், biotechnology is set to drive evolution of personalized medicine, says experts. என்ன அப்படின்னா, பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளோட ஜீன்ல we can alter something by cutting out or editing or some changes in the DNA ல பண்ணா that changes will lead to cure of a disease or a cure of some condition. ஸோ இதுதான் பயோடெக்னாலஜி. ஸோ நம்மளோட அணுல ஒரு மாற்றங்கள் செய்யறாங்க. அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ப்ரொசீஜர் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பயோடெக்னாலஜி எவல்யூஷன் என்னன்னா, ஒரு சிங்கிள் பர்சனோட மெட்டபாலிசம் ரேட்டு, அவங்களோட ஐடென்டிக்கல் எப்படி இருக்கு, அவங்களோட உறுப்புகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்ண போறது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன்ல யூஸ் ஆகும் அப்படின்ற ஸ்டேட்டஸுக்கு இப்போ ரீச் ஆயிருக்கு. அதுதான் நியூஸ். ஸோ நம்ம பயோடெக்னாலஜில யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.
ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 crore மேலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பயோஃபார்மா சக்தி இனிஷியேட்டிவ் அப்படின்னா பயோடெக்னாலஜி நடக்குது இல்லையா, பயோடெக்னாலஜியில் ரிசர்ச் பண்றாங்க இல்லையா, அதுல ஸ்டூடெண்ட்ஸ் விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக பண்றது தான் இந்த ஸ்கீம் விஐடி சென்னை ப்ரோக்ராம். ஸோ விஐடி இன்வெஸ்டிங் ரிசர்ச்சுக்கு விஐடியில் இதில் பெரிய ஸ்பேஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் இட் இஸ் டினோட்டட் இன் ஈச் கலர். ஃபர்ஸ்ட் கிரீன்னா அக்ரிகல்ச்சர்ல ஜிஎம் கிராப், ஜெனடிகலி மாடிஃபைடு கிராப், இந்த பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப், ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பயோடெக்னாலஜி டெவலப் பண்றாங்க இல்லையா, அது கிரீன். ரெட்டுங்கிறது மெடிக்கல்ல ஒரு டிசீஸ் கியூர் பண்றதுக்கு, வேக்சின் ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ணா அது ரெட். ஒயிட்ங்கிறது இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு, ப்ளூ மெரைன், எல்லோ வந்து ஃபுட் ஃபெர்மெண்டேஷன், ஃபுட் இண்டஸ்ட்ரியில. கோ டெக்னிக்ஸ். ஸோ அந்த பயோடெக்னாலஜிங்கிறது பிராடர் ஏரியா, அதுக்குள்ள இன்வால்வ் ஆகிருக்கிற டெக்னாலஜிஸ் என்னென்ன ஒரு சின்ன பார்ட் ஒரு இடத்துக்கு இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, நம்மளோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து டெஃபிஷியண்டா இருக்கிற சம் பார்ட் அப்படிங்கிறத நம்ம இதை கட் பண்ணி வெளியே ரிமூவ் பண்ணிட்டு இதை ஸ்டேன் பண்றது வந்து ஆர்டிஎன்ஏ. பிசிஆர் இந்த எடிட் பண்றது, ஜீனை எடிட் பண்றது பிசிஆர். கிறிஸ்பார் அப்படிங்கிறது அது சேம் தான், மாலிகுலர் சிசர்ஸ் சொல்லுவாங்க. கிறிஸ்பார் வந்து மாலிகுலர் சிசர்ஸ். என்ன மாலிகுலர் சிசர் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பார்ட்ல கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு தேவையான இன்னொரு பார்ட் எடுத்துட்டு வந்து தேரத்தை ஃபிக்ஸ் பண்றது. ஸோ அதுதான் கிறிஸ்பார். ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. இது எல்லாமே எதுக்குள்ள வருதுன்னா பயோடெக்னாலஜிக்குள்ள வருது. ஜீன் தெரப்பி, ரீப்ளேசிங் ஆர் ரிப்பேரிங் த டிஃபெக்டிவ் ஜீன்ஸ், அதுக்குள்ள இருக்கிற ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? ஏஐ ட்ரிவன். இப்போ பயோடெக்னாலஜில அதிகமா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்வால்மெண்ட், இன்னும் அதோட எவல்யூஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏஐ சப்மிட் நடந்துச்சு இல்லையா, அதோட நீட்சி ஏஐ சப்மிட்ல புதுசா டெக்னாலஜில ஏஐயோட கான்ட்ரிபியூஷனோட எந்தெந்த ஃபீல்டுல ஒர்க் பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சது. அதுல பயோடெக்னாலஜி வந்து முக்கியமான ஒரு ஃபீல்டு. நெக்ஸ்ட் எடிட்டோரியல். ஸோ இன்னைக்கு இருந்த எடிட்டோரியல் பார்ட்ஸ்ல ஒரு முக்கியமா தென்பட்டதாக இதை எடுத்திருக்கு. என்னன்னா, பார்லிமெண்ட் ஹிஸ்டாரிக் லா அண்ட் எக்ஸ்டெண்டட் வெயிட் ஃபார் விமன். ஸோ நம்ம 2023ல ஒரு லா ஒன்று பாஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா, நாரி சக்தி பந்தன் அதிநியம். என்ன அப்படின்னா, இந்த ஆக்ட் பாஸ் பண்ணியாச்சு. இந்த ஆக்ட் என்ன சொல்லணும்னா, 1/3 ரிசர்வேஷன் யாருக்கு? விமன். ஸோ இந்த ரிசர்வேஷன் எங்கன்னா லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த லா பாஸ் ஆயிடுச்சு. இந்த லா பாஸ் ஆன பிறகு இந்த எப்ப இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரும் அப்படின்னா, ஆஃப்டர் த சென்சஸ். ஸோ இந்த லா பாஸ் ஆயிடுச்சு. சென்சஸ் இப்போ 2027 நடக்க போகுது. 2027ல ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். ஸோ ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் நடக்கும். டீலிமிட்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் ஆக முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்குள்ள நெக்ஸ்ட் 2034ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இந்த ஆக்சுவல் ப்ராசஸ். அப்போ ஆக்ட் பாஸ் ஆயிருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கறது எடிட்டோரியல். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 33% ரிசர்வேஷன் அண்ட் தென் SC/ST. இப்ப SC/STக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னா அந்த பர்சன்டேஜுக்குள்ள 1/3 வந்து விமனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டோட்டலா 100 சீட்ஸ்னா SC ஆர் STக்கு 9 சீட்ஸ் அப்படின்னா அந்த 9ல 3 சீட்ஸ் ஃபார் விமன் SC ஆர் ST. ஸோ இப்படிதான் ரிசர்வேஷன் இருக்கும். அந்த உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ரிசர்வேஷன் டீஸ்ட்ரக்சர் ஆகுது. ஓகேவா? ஒன்ஸ் இந்த பில் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் வில் ஹாவ் த வேலிடிட்டி ஆஃப் 15 இயர்ஸ். 15 வருஷத்துக்கு அது வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ரொட்டேஷன் ஆஃப் சீட்ஸ் அடுத்தது ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும். இஃப் அட் ஆல் த
ரிசர்வேஷன் தே வாண்டட் டு பி கண்டினியூட் அப்படின்னா இட் மஸ்ட் பி த லா மஸ்ட் பி அமெண்டட். எதுனா நம்ம மறுபடியும் ஃபர்தரா கண்டினியூ பண்ண விரும்புறோம்னு சொல்லி லாவை அமெண்ட் பண்ணா மட்டும்தான் அதுக்கு அடுத்து 15 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் இந்த ரிசர்வேஷனை கண்டினியூ பண்ண முடியும். ஆக்ட் பாஸ்ட் சென்சஸ் ரெக்வயர்ட் டீலிமிடேஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, இதுதான் ஆர்டர். டீலிமிடேஷன் ரிசர்வேஷன். டீலிமிடேஷன் முடிகிறதுக்கே ரொம்ப நாள் எடுக்கும். டிஜிட்டல் சென்சஸ் முடிஞ்சு அதை வெரிஃபை பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு 2034 தான் வரும். ஸோ ஆர்டிகல்ஸ், இந்த நாரி சக்தி இந்த அமெண்ட்மெண்ட்ல என்னென்ன ஆர்டிகல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 330 எதுக்குன்னா, ஆர்டிகல் 330 ப்ரொவைட்ஸ் கிவ்ஸ் என்னன்னா லோக்சபால இருக்கிற மெம்பர்ஷிப். அப்போ லோக்சபால இருக்கிற மெம்பர்ஸ்க்கு 1/3 ரிசர்வேஷன் விமனுக்கு கொடுக்கணும்னா அந்த ஆர்டிகல் 330 அமெண்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு 332, 330A, 332A, 334A இது எல்லா ஆர்டிகல்ஸும் அமெண்ட் பண்ணி இந்த லாவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஒரு இதுல இருக்கிற ஒரு கான்ட்ராஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ரிசர்வேஷன் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ராஜ்யசபாவுக்கு ஒத்து வராது. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷனல் சிக்னிபிகன்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் இந்த பேக்கிங்ல இருக்கு அப்படிங்கிறத அத்தரைஸ் பண்ணணும் இல்லையா? எந்தெந்த ஆர்டிகல்ஸ் அப்படி அத்தரைஸ் பண்ணுறது. ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டின்னா விமன்ஸ் ஒரு வல்னரபிள் செக்ஷனா வச்சு we must treat them with special care. அந்த ஆக்சஸ்ல ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன், ஆர்டிகல் 15 கிளாஸ் 3 பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்லாம் நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதை பொறுத்து ஓகே. அந்த பில் பாஸ் ஆன இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்காங்க, அது பாஸ் ஆக முடியல. 1996ல உமன் ரிசர்வேஷன் பில் இன்ட்ரோடியூஸ் மல்டிபிள் டைப்ஸ் ஆர் பட் நாட் பாஸ் பண்ண முடியல. 2010ல ராஜ்யசபால பாஸ் ஆச்சு, ஆனா பாஸ் ஆகி வெளியே வரல ஃபுல்லா. 2023ல பாஸ் ஆயாச்சு, ஸ்டேட்லாம் பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. 34ல தான் இது அமலுக்கு வரும். மார்க் கொஸ்டின். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் propose stricter penal provision for unauthorized satellite phone use, highlight the challenges of regulation dual use technologies. So technology நம்ம ப்ரொவைட் பண்றது கரெக்டான ஆக்சஸ்க்கு, ஆனா அந்த டெக்னாலஜியை வேற ஒரு இதுக்கும், அதை இன்செக்யூரிட்டி, சோசியல் ஸ்ட்ரக்சரை குலைக்கிறதுக்காக இருக்கலாம், நேஷனல் செக்யூரிட்டியை குலைக்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? critically examine the balance between the technological facilitation and security imperatives. ஸோ டெக்னாலஜி கொடுக்கறது நம்ம தடுக்க முடியாது, கொடுத்துதான் தீரணும். அதே நேரத்தில் சோசியல் செக்யூரிட்டியும் நேஷனல் செக்யூரிட்டியும் பேலன்ஸ் பண்ணணும். இதை கிரிட்டிசைஸ் பண்ணி மீன்ஸ் 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.